இதே தான் இப்போ சீமான் பேசும்போதும் அதான் சொல்றாரு. விவசாயத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும்போது அவர் கேட்குறாரு, இப்போ அவர் தான் வந்து மரங்களுடன் மாநாடு, மாடுகளுடன். இந்த மாடுன்னு சொன்னால் மாடுன்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. அந்த மாடுங்கிறது வந்து விவசாயத்தின் ஒரு அடையாளம். யார் வனத்துறையை காப்பாற்ற வேண்டுமோ பாதுகாக்க வேண்டுமோ அவரே தான் வந்து நாசப்படுத்துறாரு. சீமான் வந்து மாடுகளை வந்து ஒரு 100 மாடுகளை கொண்டு போய் உதாரணமாக சொல்றேன், அது போய் புல்லு தின்னதுனால வந்து அனுமதியின்றி சீமான் அவர்கள் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க சார். ஆமா, மாடு புல்லு தின்னுடுச்சு ரிசர்வ் காட்டில் அப்படிங்கிறதுக்காக சீமான் பேரில் வழக்கு போட்டா, வனத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு உள்ளுக்குள்ள ஒரு ரிசார்ட் கட்டி 3 கிலோமீட்டருக்கு யாரையும் கேட்காம அனுமதி இல்லாமல் ரோடு போட்டதுக்கு அந்த வனத்துறை அமைச்சராக இருந்தவரை அமைச்சரவையிலிருந்து அன்றே நீக்கி கைது செய்திருக்க வேண்டுமா இல்லையா? அவராக இருக்கட்டும், அவர் பிஏவா இருக்கட்டும். இப்போ கூட அண்ணா நகரில் பாருங்க, முந்தானத்து எக்மோர் கோர்ட்லேருந்து புழலுக்கு கூட்டு போகிறாங்க. அவன் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் ராபர்ட்னு ஒருத்தன் கொலையாயிட்டான். அவனை அங்கேருந்து புழலுக்கு கூட்டு போகும்போது மோட்டார் சைக்கிளில் வந்து கஞ்சா பொட்டலத்தை தூக்கி வீசி எறிதான். ஏன் போய் புழலில் போய் செவத்துக்கு அண்ணாண்ட நின்றுட்டு இங்கேருந்து தூக்கி எறியணும்? அங்கே ஒரு போலீஸ்காரனுக்கு லஞ்சம் கொடுத்து அவனை எடுத்துகிட்டு போய் இன்னாருக்கு கொடுன்னு சொல்லி கொடுக்கணும். போகிற வழியில் இங்கேயே கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு வேலை மிச்சம். போலீஸ் வேனுக்குள்ளே கஞ்சா பொட்டலத்தை தூக்கி போடுறான். அதை வந்து இந்த போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க. அவங்கள பிடிச்சி அடிக்கிறாங்க. யார்? கைதிகள். 20 போலீஸ்காரன் உள்ளே இருந்திருக்கான். இப்போ தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் போலீஸ்காரனுக்கு போலீஸ் வேனுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லை. போலீஸ் வேனுக்குள்ளேயே கஞ்சாவை தூக்கி விட்டேறிறான். கொலை குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து போலீஸ்காரனை அடிக்கிறான், சட்டையை பிடிச்சி கண்ணாமுன்னான்னு கெட்ட வார்த்தையில பேசுறான். என்ன ஆட்சி நடக்கிறது? Best Properties and Management. Contact 7667008999. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராபின்சன். நல்லா இருக்கீங்களா சார்? இருக்கேங்க. வரது கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, மன்னிக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே சார். என்னன்னா, ஒரு உண்ணாவிரத போராட்டம், உண்ணாவிரதம் இருக்கணுன்றதுக்காக, போராட்டம்னு சொல்ல முடியாது, உண்ணாவிரதம் இருக்கணுன்றதுக்காக எதுவும் காவல்துறை அனுமதியெலாம் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படி கோர்ட்டுக்கு தான் போய் வாங்கணும்னு சொன்னதுனால கொஞ்சம் நம்ம ஹைகோர்ட்டில் போய் நமக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர் நண்பரை பார்த்துட்டு அது நம்ம அனுமதிக்காக ஒரு வழக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்தேன். அதனால் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. புரியுது. என்ன சார் உண்ணாவிரத போராட்டம்? உண்ணாவிரத போராட்டமா? நான் ஏன் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு கேட்டிங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. நேற்று எங்கேயோ ஒரு அண்ணா நகரில் ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன். அங்கே ஒரு ஹோட்டலில் ஏதோ மசால் தோசைன்னு சொன்னானேன்னு ரொம்ப நாள் கழிச்சு ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டேன். வயிறு அப்செட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் எதுவுமே சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருக்கலான்னு முடிவு பண்ணேன். அப்புறம்லாம் நான் பார்த்தேன், எல்லா இடத்துலையும் உண்ணாவிரதம் இருக்கணும்னா காவல்துறை அனுமதி வேணும். அதுவும் சிவானந்தா சாலையில் தான் போய் நீங்கள் உண்ணாவிரதமோ போராட்டமோ பண்ணணும், இல்லைன்னா இதில் போய் பண்ணணும், ராஜரத்னம் ஸ்டேடியம் எழும்பூரில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம பாட்டில் நான் வீட்லேயே உண்ணாவிரதம் இருக்கலான்னு பார்த்தேன். ஒரு கால் சட்டப்படி நம்ம உண்ணாவிரதம் இருக்கிறது தப்புன்னு சொல்லி ஏதாவது நமக்கு அதாவது பிரச்சனை கிச்சனை வந்துட போதே, அதனால் காவல்துறை அனுமதின்னு கேட்டால் அவங்க அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. அதனால் சரி வழக்கு போட்டு பண்ணிடுவோன்னு. இது என்ன தமாஷுன்னா, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னு புரியும். கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி, கூட்டணியிலேயே அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி, இவங்கெல்லாம் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற சட்டங்கள் அதை சரியாக பயன்படுத்தினாலே நமக்கு வேண்டிய பலன் கிடைக்கும் என்பதுதான். ஆனால் பிரச்சனை என்னன்னா, சரியா பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. சரி, ஒரு கூடுதல் சட்டம் இருந்தால் அது அவங்களுக்கு ஒரு ஆயுதமாக இருக்கும். அதாவது இதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு அது மேலும் கொஞ்சம் இதை விட பெட்டராக இருக்கும் அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லை. நான் அந்த சட்டம் கொண்டு வரணுங்கிறத எதிர்ப்புக்காக சொல்லலை. இருக்கிற சட்டத்தையே இவங்க ஒழுங்காக நடைமுறைப்படுத்த மாட்டேன்றாங்க. நீங்கள் புது சட்டம் வேறு கேட்குறீங்களே. ஓகே சார். அப்படின்னு கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வாழாத ஏறி வைகுண்டம் போனானாங்கிற கதை மாதிரி இருக்கே அப்படின்றதுனால தான். ஆனால் வந்தால் நல்லது தான், அதை பற்றி தவறில்லை. அந்த வகையில் கூட்டணி கட்சிகளுக்கே இந்த நிலைமை. எதிர்கட்சியை விட்டுருங்க, அது என்ன சிவானந்த சாலையிலையும் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் மட்டும்தான் போராட்டங்கள் நடைபெறணும்னா, அதிமுக ஆட்சி
இதுக்கு முன்னால் எடப்பாடி ஆட்சியோ இல்லை அதுக்கு முன்னால் ஜெயலலிதா அம்மா ஆட்சியோ இல்லை யாருடைய ஆட்சி இருந்த போதோ அப்போல்லாம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வள்ளுவர் கோட்டை வாசலில் போராட்டம் நடந்துச்சா, பெரியார் திடலில் போராட்டம் நடந்துச்சா, இன்னும் எங்கெங்கெல்லாமோ பல இடங்களில் நடந்துச்சு இல்லை. போராட்டத்துக்குன்னு இந்த இடம் தான் சொல்லி 2 இடம் ஃபிக்ஸ் பண்ணாங்களா? ஒன்று நீங்கள் ஒரு 10 இடம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சென்னையில் சிவானந்த சாலை குறுகலான சாலை, இப்போ விஜய் வந்து போராட்டம் பண்ணாராங்க, அதில் போகும்போது பேரிகேடெல்லாம் கூட விழுந்து போச்சு, அது நசுங்கி போச்சு. அவங்களுடைய எண்ணமே அது வந்து தாவேகா வந்து அவர்களுக்கு இன்னும் அனுபவம் அந்த அரசியல் அனுபவ முதிர்ச்சி இல்லை என்பதால் அவர்களால் வந்து அதை சரியாக கையாள முடியவில்லைங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதே சமயம் வேண்டுமென்றே குறுகலான அமைதியான சாலையில் கொண்டு போய் போராட்டம் பண்ண வச்சு பெருசாக வெளியில் தெரியக்கூடாது, எதிர்கட்சிகளுக்கு இமேஜ் வந்து டெவலப் ஆகிடக்கூடாது அப்படின்னு ஆளுங்கட்சி பார்த்து, ஐயா நீங்கள் உங்கள் சாதனைகளை சொல்லி மக்களிடம் ஓட்டு கேட்க வேண்டும். திருட்டுத்தனமாக வந்து ஆதார் கார்டை கேட்டுட்டு ஓடிபி வாங்கி அதுக்கு தான் தடை கொடுத்துட்டாங்களா கோர்ட்டில். ஆமாம். ஐயா உங்கள் பேர் என்னன்னு கேட்க வேண்டியது. உங்கள் பேர் என்னன்னு கேட்டு நீங்கள் வந்து மரியாதை கொடுத்து நம்மளை பேர் கேட்குறாங்களேன்னு சொல்லி பேர் சொன்னால் டப்புன்னு உங்களை மெம்பர் ஆக்குனா அது எவ்வளோ, இது வந்து பெரிய அரசியல் மோசடி தானே. அதை தான் வந்து உயர்நீதிமன்றம் வந்து தடுத்துடுச்சு. இப்போ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா இந்த கூட்டணி கட்சிகளுக்கே இந்த நிலைமை. இப்போ காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா அவர் அப்ரோசன் ஒருத்தர், அவர் இந்த வந்து ஐடி விங்கில் இருப்பார் போல இருக்கு. எங்கள் ரோடு சரியில்லை, இங்கே இது குடிநீர் வந்து கழிவு நீரோடு கலக்குது. எங்கள் ஏரியாவில் கூட தான் ரொம்ப 3 மாதமாக கலந்துக்கிட்டு இருக்குது குடிநீரும் கழிவு நீரும். எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த நேரத்துக்கு வருவாங்க, அது வந்து உடனே சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து எந்த பில்லும் கிடையாது, இலவசமாக பண்ண வேண்டிய வேலை 1500 ரூபா பணம் வாங்கி தான் பண்ணுவாங்க. கொடுத்தா கழிவு நீர் வந்து கலக்கிறது நின்று போயிடுது. இது என்ன ஆயிடுச்சு, ஒரு பழக்கமாயிடுச்சு. அடிக்கடி 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி குடிநீர் கழிவு நீரில் கலக்குது அப்படின்னோன்னு போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா வருவாங்க, 1500 ரூபா பணம் வாங்கிட்டு பண்ணுவாங்க. இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா இவங்களே தான் இதை வந்து ஏற்பாடு பண்ணிவிட்டு வந்து நான் சொல்கிறது ஒரு வீடு இல்லை ஒரு பில்டிங்க்கு 1500. ஒரு ஏரியாவில் எத்தனை பில்டிங் மாறி மாறி ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு 20 பில்டிங் வச்சுக்கிட்டா கூட 20, 30, 40 எவ்வளோ கணக்கு. ஒரு தெருவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பில்டிங் ஃப்ளாட்டாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 40-50 வீடுகளாக இருக்கும். சும்மா ஒரு ரொட்டேஷனில் போட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேண்டல், ஒரு ஊழல், தொடர் ஊழல் வந்து நடக்குது. அப்போது நீங்கள் அவர் அந்த அப்ரோச் வந்து ஏதோ அந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் எழுதியிருக்காரு, அவர் அடித்து இழுத்துட்டு போயிருக்காங்க கைது பண்ணி. எந்த ஆட்சியில்? திமுக ஆட்சியில். திமுக கூட்டணி கட்சின்னு அவர் KS அழகிரி அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் அவர் சொல்லியிருக்காரு, காவல் நிலையமா கசாப்பு கடையா அப்படின்னு கேட்டு இந்த மாதிரிலாம் வந்து அராஜகம் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து எதையாக இருந்தாலும் காவல் நிலையமாக இருந்தாலும் தகர்த்தெறிவோம். அவர் திடீர்னு இவ்வளோ நாள் எங்கே இருந்தாருன்னு தெரியல, திடீர்னு தேர்தல் வரப்போகுதுன்றதுனாலேயே அதனால் அப்படியே இருந்தாலும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டிருந்தால் கூட அதுக்கு பின்னால் ஒரு லாஜிக் இருக்குது. நம்ம அதை வந்து அந்த நியாயத்தை வரவேற்கிறோம். இனியா அவன் என்ன கொலகாரன்லாம் விட்டுறீங்க, ஞானசேகரன்லாம் வந்து சும்மா ஒரு பேண்டேஜை போட்டுட்டு ஜாலியாக வந்து ஃபோன் பேசிக்கிட்டு BMW காரில் கூப்பிட்டு போகிறீங்க. ஒரு அப்பாவி அப்ரோஸு அவரை கைது பண்ணி அடித்து இழுத்துட்டு போகிறீங்களே அப்படின்னு கேட்குறதுல ஒரு அது காங்கிரஸ்காரர் கேட்டான்னா யார் கேட்டான்னு நியாயம் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி விசிகாவும் வந்து அனுமதி கேட்டு அலையிறாங்க, இவங்களும் அனுமதி கேட்டு அலையிறாங்க. அவர் மார்க்சிஸ்ட்டு அவர் பேர் என்ன சண்முகம், அவர் கூட கேட்டிருக்காரு. அலங்காநல்லூரில் ஒழுங்காக வந்து அங்கே ஒரு சர்க்கரை ஆலை இருந்துச்சு, அந்த சர்க்கரை ஆலை மூடி இருக்கு. அந்த சர்க்கரை ஆலையை திருப்ப வந்து அதை திறந்தால் ஒரு 50 கோடி ரூபா செலவாகும் போல இருக்குது. அது ஏதோ புனரமைப்பு செய்யணுன்னா அரசு செய்தால் ஒரு 2000 பேர்லேருந்து 3000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை தவிர அந்த பகுதியில் வந்து சர்க்கரை ஏன் அரசு செய்ய மாட்டேங்குதுன்னா அதை சுற்றி திமுகவிற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய, அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அது இங்கிலீஷில் பினாமின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் எப்படி வேணால் வச்சுங்க, சார்பான நெருக்கமான ஒரு 2-3 தனியார் ஆலைகள் இருக்குது. அப்போ அங்கே உள்ள கரும்பு விவசாயிகள் வந்து அந்த அரசு ஆலைக்கு, அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய அரசு சர்க்கரை ஆலைக்கு அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது, தனியார் ஆலைக்கு எடுத்துகிட்டு போனோம்.
இப்போ தனியார் ஆலையில் அவங்க லாபம் குவிக்கணும், அப்போ என்ன பண்ணணும்? இதை மூடிடணும், இதை மூடி வைக்கணும். இதை மூடி வச்சா தானே அங்கே போவான் அவன். கண்டிப்பாக சார். அது மாதிரி இருக்கும்போது அவர் கேள்வி கேட்குறாரு. யார் கேள்வி கேட்குறாரு? கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் தலைவர் சண்முகம் ஐயா அவர்கள் கேட்கிறார்கள். ஏங்க இது 100 கோடி ரூபா கொடுத்து ஏற்கனவே அலங்காநல்லூரில் வாடிவாசல்லாம் ரொம்ப வருஷமாக ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஜல்லிக்கட்டு வருஷத்துக்கு எப்போ நடக்கும்? பொங்கல் போது நடக்கும். சில சமயத்தில் பொங்கல் அந்த மாதத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இன்னொரு 2 தடவை ஒரே இடத்துல வருடத்துக்கு ஒரு முறை, அதிகபட்சமாக 2 முறை நடக்கும். இதுக்கு 100 கோடி ரூபா செலவு பண்ணி அமைச்சர் மூர்த்தி அவர் முதல்வரை கூட்டு திறந்து வச்சு ஜல்லிக்கட்டு அரங்கம், பாக்கி 364 363 நாளில் அந்த ஜல்லிக்கட்டு அரங்கம் ஏதாவது பயன்படுமா? பயன்படாது இல்லையா? சரி. அவர் என்ன கேட்குறாரு மார்க்சிஸ்ட் தலைவர் சண்முகம், ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்கு தேவையில்லாத ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்கு 100 கோடி ரூபா செலவு பண்ணீங்களே, 50 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த ஆலையை திறந்தீங்கன்னா ஒரு 2000 பேருக்கு வேலை கிடைக்குமே, அந்த 2000 குடும்பங்கள் வாழுமே. ஜல்லிக்கட்டு வேணான்னு சொல்லலை அவர். அதுதான் நீங்கள் அலங்காநல்லூரில் வாடிவாசல் வருஷ கணக்கில் நடந்துகிட்டு இருக்கு, எத்தனையோ வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு அரங்கம் தேவையில்லை. அப்படி இப்படி இவங்களாம் சொல்கிறாங்க. இது வரும்போது தான் நம்ம இந்த விவசாயம் எங்கே வரோம், ஜல்லிக்கட்டு ஆலை அப்படின்னு வரும்பொழுது கரும்பு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள்னு சொல்கிறார். இதே தான் இப்போ சீமான் பேசும்போதும் அதான் சொல்கிறார். விவசாயத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும்போது ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு, அந்த வீடியோ பார்த்தேன். அவர் கேட்குறாரு, இப்போ அவர் தான் மரங்களுடன் மாநாடு, மாடுகளுடன். இந்த மாடுன்னு சொன்னால் மாடுன்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. அந்த மாடுங்கிறது விவசாயத்தின் ஒரு அடையாளம். காளையாக இருந்தால் அது ஏர் உழுவதற்கு, பசுவாக இருந்தால் பால் தருவதிலிருந்து பல விதங்களிலும். அதனால தான் காட்டில் கூட போய் அதுனா அடங்கு பாறையே அது ஒரு ஊரில் அது ரிசர்வ் நிலத்தில்னு சொல்லி 80 பேரில் வழக்கு கூட போட்டிருக்காங்க. என்ன பண்ணிட்டாரு? தடையை மீறி என்ன பண்ணிட்டாரு? மாடு புல்லு தின்னு இருக்கியா காட்டில், என்ன ஆயிரும்? ஒரு மந்திரி ஞாபகம் இருக்குங்களா? ராமச்சந்திரன் ஒரு வனத்துறை மந்திரி இருந்தார். உள்ளுக்குள்ள ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவர் இப்போ இந்த ஆட்சியில் தான், இப்போ அவர் மந்திரி இல்லை, அவர் ரிசார்ட்டு கட்டிட்டார் எவ்வளோ கோடி ரூபாய்க்கு. அந்த ரிசார்ட்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, ஜனங்க போனோம்ல காட்டுக்குள்ள. அதுக்காக அவர் பிஏ பேரில் சொல்லி ஒரு 3 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டார். இது வெளியே வந்துருச்சு மேட்ரு. எந்த பஞ்சாயத்து, நகராட்சி, அரசு, வனத்துறை எந்த அனுமதியும் இல்லை. கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு? அது நான் இல்லைங்க, என் பிஏ தான் ஃபோன் பண்ணி சொல்லி அந்த ரோடு போட சொல்லிட்டாரு. அப்போ அமைச்சரோட பிஏ ஃபோன் பண்ணால் ரோடு போடுறாங்க 3 கிலோமீட்டருக்கு. வனத்துறையில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் சட்டங்களை மீறி இத்தனை அங்கே பிடபிள்யூடி இருக்குது, ஹைவே டிபார்ட்மெண்ட் இருக்குது, வனத்துறை இருக்குது, எத்தனையோ துறைகள் இருக்குது, காவல்துறை இருக்குது, என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. இத்தனை துறைகளும் கண்ணை மூடிக்கொண்டிருந்தார்கள் பிஏ ஃபோன் பண்ணதுக்கு. உங்களுக்கு தெரியும், பிஏ சும்மா ஃபோன் பண்ணியிருக்க மாட்டார், யார் சொல்லி பண்ணியிருப்பாரு தெரியும். அதுக்கப்புறம் அவரை வனத்துறையிலேருந்து வேறு துறையை மாற்றினாங்க. இப்போ அவர் அமைச்சர் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் வனத்துறையை யார் வனத்துறையை காப்பாற்ற வேண்டுமோ, பாதுகாக்க வேண்டுமோ, அவரே தான் நாசப்படுத்துகிறாரு. சீமான் மாடுகளை ஒரு 100 மாடுகளை கொண்டு போய், உதாரணமாக சொல்கிறேன், 100 ரூபா எவ்வளவுலாம் எனக்கு தெரியல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு மாடு, 100 மாடு இருக்கட்டும், 50 மாடு இருக்கட்டும், அது போய் புல்லு தின்னதுனால அனுமதியின்றி சீமான் அவர்கள் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க சார். ஆமாம், அதை தான் சொல்கிறேன். சீமான் உட்பட 80 பேர் நாம் தமிழர். அதாவது மாடு புல்லு தின்னுடுச்சு ரிசர்வ் காட்டில் அப்படிங்கிறதுக்காக சீமான் பேரில் வழக்கு போட்டால், வனத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு உள்ளுக்குள்ள ஒரு ரிசார்ட்டு கட்டி 3 கிலோமீட்டருக்கு யாரையும் கேட்காம அனுமதி இல்லாமல் ரோடு போட்டதுக்கு அந்த வனத்துறை அமைச்சராக இருந்தவரை அமைச்சரவையிலிருந்து அன்றே நீக்கி கைது செய்திருக்க வேண்டுமா இல்லையா? அவராக இருக்கட்டும், அவர் பிஏவாக இருக்கட்டும். செஞ்சாங்களா? இல்லையே. இப்போ அவர் சொல்கிறார், சீமான் விவசாயி ஒரு நியாயமாக சொல்கிறார், விவசாயம் என்பது தொழில் மட்டும் இல்லை, அது ஒரு வாழ்வியல். அதுக்கு பேரும் சொல்கிறாரு சார், அக்ரி ஒர்க் இல்லை, அக்ரி இண்டஸ்ட்ரி இல்லை, அக்ரி கல்ச்சர்னு சொல்கிறாரு. கல்ச்சர் கலாச்சாரம். ஆமாம், கல்ச்சர்னா கலாச்சாரம். அது ஏங்க அந்த காலத்திலே மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ்னு ஒரு பாட்டு வரும், அனுபவி ராஜா அனுபவின்னு நினைக்கிறேன், நாகேஷ் பாடுற மாதிரி வரும். அதில்
எங்கள் ஏரோட்டம் நின்று போனால் உங்கள் காரோட்டம் என்ன ஆகும் அதில் வரும். விவசாயிகள் வந்து எங்கள் ஏரோட்டம் நின்று போனால் உங்கள் காரோட்டம் என்ன ஆகும்னு வரும். எத்தனை வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னால் வந்த படத்தில் வந்தது, கண்ணதாசன் எழுதினது. அதை நீங்கள் வந்து அது அன்றைக்கி எதுனாலும் சரி இன்றைக்கி எதுனாலும் சரி அதே தான். இப்போ சீமான் பேசுகிறதும் அந்த லாஜிக் தான் சொல்கிறாரு. விவசாயம் என்பது வந்து ஒரு கலாச்சாரம், அது தொழில் மட்டுமல்ல, அது தெய்வத்தின் தொழில் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அது ஒரு பாயிண்ட்டாக சொன்னார். நீர் இல்லாமல் வந்து கார் இல்லாமல் இருந்து விடலாம், நீர் இல்லாமலோ சோறு இல்லாமலோ இருக்க முடியாது. அதை இன்னொரு வார்த்தை சொன்னார். கொரோனா போது எல்லாம் வெளியே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, நிறைய தடைகள் இருந்தது. அப்போ யாராவது போய் கார் வாங்கினானா, தங்க நகை வாங்கினானா, ஜவுளி போய் கடையில் போய் புது துணி வாங்கினானா? இல்லை. எங்கே தேடிட்டு போகிறான்? மளிகை சாமான் தான். உப்பு புளி சர்க்கரை, அதாவது அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள். அது உணவுப் பொருட்களாவோ உணவுப் பொருட்களுக்கான தேவையான மூலப்பொருட்களாகும். உணவின்றி உலகம் வந்து இயங்க முடியாது. அப்போ நீங்கள் அந்த விவசாயத்தை வந்து இந்த திமுக அரசு தான் எதிர்கட்சி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 8 வழிச்சாலையில் விவசாயிகளுடைய நிலத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க, போராட்டம், நாங்கள் பக்கத்துலேயே இருக்கோம், தோல் நின்று கொடுக்குறோன்னு சொன்ன இன்றைய முதல்வர் ஸ்டாலின், அன்றைய எதிர்கட்சி தலைவர், சிப்காட் ராணிப்பேட்டையில் வந்து அவங்களுடைய நிலங்களை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணும்போது அவங்களெல்லாம் 23 விவசாயிகளை வந்து குண்டர் சட்டத்தில் தூக்கி போட்டார். ஆமாம் சார். அப்போ என்னுடைய ஒரு கருத்து, இதுவரை அநேகமாக வேறு யாரும் வந்து சொல்லாத கருத்தாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்கள் வந்து இப்போ கடல் முந்தா பார்த்தேன், கடலூரில் வந்து பெண்ணாடம்னு ஒரு இடம் அந்த பகுதியில் இருக்கு. 10,000 நெல் மூட்டை வந்து மழையில் நனைஞ்சு வீணாக போச்சு. ஐயா, ஒரு நெல் மூட்டையை உருவாக்குறதுக்கு ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான். 4 மாதம் ஒரு போகம். 4 மாதம்னா அதுவும் கிட்டத்தட்ட அப்படி இப்படி சேர்த்து அவன் விற்று அவன் பணம் வந்து அடுத்த முதலீடு பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகிடுது ஒரு சராசரியாக. 6 மாதம், வருடத்துக்கு 2 முறை. அதுவும் வந்து தண்ணி வந்ததுன்னா தான் அவன் விவசாயம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது அவன் நெல் மூட்டையை கொண்டு வந்து அடுக்கி வைக்கிறான்னா அது தண்ணியில் நனைஞ்சு போய் வீணாக போகுது. விவசாயியுடைய மூலதனம் போச்சு, விவசாயியோட வாழ்வாதாரம் போயிடுச்சு, அவனுடைய குடும்பம் வந்து நடுத்தரு. மறுபடியும் அந்த பணத்தை ரொட்டேட் பண்ணி தான் அவன் மறுபடியும் விதை வாங்கி அவன் நெல் நடணும். ஒரு ரோலிங் தானே, இது பண்ண முடியாது. சரி, அது அவனோட போகலை. அந்த விவசாயியோட மட்டும் அந்த பாதிப்பு இல்லை. விவசாயி பாதிக்கப்பட்டால் நீங்கள் உங்களுடைய நெல் அரிசி உங்களுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டு உணவு தட்டுப்பாடு ஏற்படும். அதனை எங்களுக்கு வேணும். மின்சார தட்டுப்பாடு வந்தால் 33 கோடி ரூபா வந்து செலவு பண்ணி இவ்வளவு சொல்லி நாங்கள் தனியார்கிட்ட இருந்து மின்சாரம் வாங்கணும். எதுக்கு? ஒரு மாதத்துக்கு 33 கோடி ரூபா கொடுத்து வெளியிலேருந்து மின்சாரம் வாங்கணும் தனியார்கிட்ட இருந்து. அப்படி வாங்கினதுன்னா அதில் கமிஷன் வாங்க முடியும். அப்போது நெல்லையும் அரிசியையும் நீங்கள் வெளியில் இப்போ கர்நாடகாவிலேருந்து வாங்கணும், கேரளாவிலேருந்து வாங்கணும், இல்லை எங்கேருந்து வாங்கணுமோ வேறு மாநிலங்கள்லேருந்து, பஞ்சாப்லேருந்து வாங்குகிறோம், கோதுமை வாங்குகிறோம், மற்ற இடங்கள்லேருந்து வாங்குகிறோன்னா இல்லை டெண்டர் விட்டு கான்ட்ராக்ட் போட்டு கமிஷன் வாங்கணும். இதில் தான் வந்து கமிஷன், கரப்ஷன் இதில் தான் இருக்காங்களே தவிர விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் அது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தையும் மொத்த தமிழ்நாட்டின் வாழ்வாதாரத்தையுமே பாதிக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு அந்த சிந்தனையே இல்லை. சிந்தனை இல்லையா? நம்ம தான் வந்து இப்போ 10 லட்சம் கோடி நம்ம கட்சிக்காக, நம்ம கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாரும் ஆளுக்கு 1 லட்சம் கோடி, 50,000 கோடி, 20,000 கோடின்னு அவங்கவுங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டாங்க. எங்கே இருந்தாவது நீங்கள் வந்து அரிசி 60 ரூபா கொடுத்தாலும் அவங்க வாங்கலாம், 600 ரூபாய்க்கு விற்றாலும் வாங்கலாம். கையில் 20,000 கோடி இருக்குது, 50,000 கோடி இருக்குது, 2 லட்சம் கோடி பணம் வச்சுருக்கு, சொத்து வச்சுருக்கிற ஆள் 60 ரூபாயாக இருந்தால் என்ன, ஒரு கிலோ அரிசி 40 ரூபாயாக இருந்தால் என்ன, 400 ரூபாயாக இருந்தால் என்ன. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் என்ன வரும் நிலைமைன்னு அவங்களுக்கு தெரியலண்ணா. இந்த தலைமுறை இல்லைன்னா இதான் வரிசையாக வாரிசு அரசியல் தலைமுறை தானே வருது. ஏதோ ஒரு தலைமுறையில் நீங்கள் திங்கிறதுக்கு நெல்லும் அரிசியும் இல்லாமல் ரூபா நோட்டை திங்க முடியுமா? புரியுது. வச்சுங்கய்யா 10 லட்சம் கோடி. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன். அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், ஆளுங்கட்சி அவங்களுடைய சொத்துக்கள் கணக்கு பார்த்தா 10 லட்சம் கோடி. அப்போ இங்கே மக்கள் தலையில் வந்து கடனாக இருக்கிற சுமை, இந்த பணம் எங்கே போச்சுன்னு கேட்டால் நமக்கு விடை தெரியுது, எங்கேருந்து எங்கே போயிருக்குன்னு.
மக்களுக்கு வந்து ஓட்டு போட்ட மக்கள் தலையில் வந்து சுமை ஒவ்வொருத்தருக்கும் ஆளுக்கு 3-4 லட்ச ரூபா கணக்கு வரும். ஏதோ ஒரு தோராயமாக சொல்கிறேன். ஆனால் அவங்களுக்கு அவங்க 10 டிஸ்டிலரி 11 டிஸ்டிலரி வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு 7 லட்சம் 8 லட்சம் கோடி வருஷத்துக்கு வருமானம். இதை தவிர மற்ற வருமானங்கள் கான்ட்ராக்டு மற்றதெல்லாம். இதில் வந்து ஸ்டாலின் கட்டிடக்கலை அப்படின்னு ஒன்று இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டாலின் கட்டிடக்கலையா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார். சோழர் கட்டிடக்கலை கேள்விப்பட்டிருக்கோம். சேரர், பல்லவர், ஒவ்வொருத்தருக்கு அது மாதிரி நீங்கள் அந்த பக்கம் கலைஞர், ஒய்சல கட்டிடக்கலை இப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து முகலாயர் கட்டிடக்கலை வந்தது. அவங்க வந்து படையெடுத்து வந்தபோது கொஞ்ச நாள் வந்து பிரிட்டிஷார்கள் தான் அவனுடைய. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைகோர்ட்டு, சென்ட்ரல் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அது பிரிட்டிஷ் பீரியட். ஸ்டாலின் கட்டிடக்கலைன்னு என்னன்னே எனக்கு புரியல. எதை வச்சு கட்டுறாங்க? அது என்ன? அந்த ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு வந்து 2 மூட்டை மணலுக்கு பதிலாக 8 மூட்டை மணல் கலந்து விற்க அதை வந்து கட்டுறாங்களே அப்படின்னா சொரண்டுன்னா பள்ளிக்கூடம் விழுந்துருது, கூரை விழுந்துருது. இப்போது கொள்ளிடத்தில் வந்து 6 மாதம் முன்னால் கட்டின 22 கோடி ரூபாய்க்கு கட்டின பிரிட்ஜ் விழுந்துருச்சு. இதுதான் ஸ்டாலின் கட்டிடக்கலையா? ஏதாவது நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நீங்கள் ஜல்லிக்கட்டு அரங்கம் அதெல்லாம் அவர் கேட்டார், சண்முகம் ஐயா கேட்டார். நீங்கள் முதல்ல வந்து நம்மளுடைய உற்பத்தி நெல் அல்லது உணவுப் பொருட்கள் உற்பத்தி, அது பருப்பாக இருக்கலாம், நெல்லாக இருக்கலாம், உளுந்து, எது வேணாலும் இருக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் வந்து சேமித்து வைக்கும் கிடங்கு தானே முதல்ல வந்து நமது அத்தியாவசியமான விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கே வாழ்வாதாரத்திற்கே அதுதானே அவசியம். அதை ஏன் வந்து பண்ண முடியாது? எதுக்கோ செலவைக்கிறீங்க. பேனாவுடைய ஒரு மாடலுக்கு கொண்டு போய் அந்த பேனாலேருந்து வெளியில் வந்தது பூரா ஒரே ஆபாச வார்த்தைகள் தான் வந்தது. அந்த பேனாவை வந்து அந்த ஆபாச பேனாவுக்கு வந்து 80 கோடி ரூபாய்க்கு வந்து கடலில் கொண்டு போய் வந்து இது வைக்கிறேன்னு சொல்றீங்க. பேனாலேருந்து தான் பல சட்டங்களும் வந்தது சார். எது? தமிழ்நாட்டுக்கு சட்டங்கள் எல்லார் பீரியட்லேயும் வந்திருக்குங்க, திட்டங்களும் வந்து இல்லைங்க. அப்போது நீங்கள் வந்து அப்போது திமுகவில் ஐயா கருணாநிதி இருக்கும்போது மட்டும்தான் சட்டங்கள் திட்டங்கள் வந்ததா? காமராஜர் இருக்கும்போது வரலையா? பக்தவத்சலன் இருக்கும்போது வரலையா? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியா இருந்தார், அவர் அப்போ வரலையா? இல்லை அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இருக்கும்போது வரலையா? ஜெயலலிதா இருக்கும்போது வரலையா? எல்லா பீரியட்லேயும் தான் சட்டம் வருது, பேனாலேருந்து தான் வருது. பேனாவில் வந்து நீங்கள் வந்து வார்த்தைகளும் வரும், வாந்திகளும் வரும். நீங்க வந்த 1-2 வார்த்தைகளை பத்தி நீங்க பேசுறீங்க, பெரும்பாலாக வந்த வாந்தியை பற்றி நான் பேசுகிறேன். வாந்தியை கொண்டாட வேண்டுமா, வார்த்தையை கொண்டாட வேண்டுமா? வார்த்தையை தான் கொண்டாடணும். அதை புரிஞ்சுங்க. அந்த வகையில் அவங்க வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் நல்லா அது ஒரு பயனளிக்கும் சட்டம்னா ராயல் சல்யூட். அப்போ கூட பாருங்க, இங்கே டாஸ்மாக பார்த்து நமக்கு வந்து ராயல் சல்யூட்டுன்னு ஏதோ ஒரு பாட்டில் நேம் தான் ஞாபகம் வருது. நம்மளை குடிச்சவர் பண்ணிட்டாங்க, குடிக்காதவனையும் வந்து அதை நினைக்க வச்சுட்டாங்க பாருங்க. நான் குடிச்சதே இல்லை, ஆனாலும் ராயல் சல்யூட்டுன்னா உடனே ஐயோ நம்ம சொன்ன அர்த்தம் வேற, ஆனால் அது ஒரு பிராண்டு பேராச்சேன்னு வருது. இப்போதான் வந்து இதில் வந்து இதெல்லாம் அந்த வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. இன்ஜினியர்னு ஒரு பிராண்டு, டீச்சர்னு ஒரு பிராண்டு, இது இந்த விஸ்கியில் பாலிட்டிஷியன் ஒரு பிராண்டு போட வேண்டியது தானே? இத்தனைக்கும் காரணமானது எந்த ஆட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த கிடங்குகள் கட்டுங்கள், சேமிப்பு கிடங்குகள். அப்படி கட்ட முடியலன்னு வச்சுங்க, முடியாது இல்லை. சிலைகள் வந்து நான் எந்த தலைவருக்கும் சொல்கிறேன், அடையாளமாக ஒரு சிலை அங்கங்கே ஏதோ வச்சுருக்கீங்க, அதுக்கு ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் மாலை போடுறீங்க. மணிமண்டபங்கள் கட்டுறீங்க, சாதி தலைவர்களுக்காகட்டும், இயக்க தலைவர்களுக்காகட்டும், தேசிய தலைவர்களுக்காகட்டும். நான் பொதுவாக சொல்கிறேன், எந்தவித சார்பும் இல்லாமல். இந்த மணிமண்டபத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் நினைவு நாள் அன்றைக்கும் இல்லை பிறந்த நாள் அன்றைக்கோ போய், அது முதல்வர் போக மாட்டார். எந்த ஆட்சியாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் 67 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கப்புறம் திமுக அதிமுக மாறி மாறி இருக்குது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் அமைச்சர்களில் 2 பேர், அதுவும் வந்து கூடிய வரைக்கும் அந்த ஜாதிக்காரனை தான் அனுப்புவாங்க. சுந்தரலிங்க இவரா, ரைட்டு, இவர் தான். முத்துராமலிங்க தேவரா, முக்குளத்தூர் யார் அமைச்சரோ அவர் தான். இவரா, அவர் பேர் என்ன, இமானுவேல் சேகரன். அப்படின்னா இந்த பல்லர், அந்த தேவேந்திர குல வேளாளர். ஏங்க பரவாயில்ல, எல்லா ஜாதி அமைச்சர்களில் ஒரு 4-5 பேரை தேர்ந்தெடுத்து போகிறோம். மற்ற ஜாதி தலைவர்கள், மற்ற ஜாதியைச் சேர்ந்த அமைச்சர்கள் போய் ஒரு இமானுவேல் சேகரனுக்கோ இல்லை இன்னொரு ஜாதிக்கார ஒரு தலைவருக்கோ, மாற்று சாதி தலைவருக்கு
வேற்று சாதியை சேர்ந்த அமைச்சர்கள் போய் மாலையிட்டால் அதுதானே கூடுதல் மரியாதை, அதுதானே சமூக நீதி. அதுக்கு நான் இமானுவேல் சேகருக்கு போனோம்னா நம்ம அமைச்சரவையில் தேவேந்திர குல வேளாளர் யார், நிர்வாகி யார், அவர் அனுப்பு. அவர் தேவர் முக்குளத்தோர் யார், அவர் அனுப்பு. இவர் வெள்ளாள கவுண்டர் தீரன் சின்னமலை ஒரு கவுண்டராக பார்த்து அனுப்பு. ஏன் எதுக்கு அனுப்ப வேணான்னு சொல்லலை. சரி இப்படி தான் அனுப்புறீங்களா, அது எப்போ அனுப்புறீங்க? வருஷத்துக்கு ஒரு நாள் இல்லை 2 நாள். ஜல்லிக்கட்டு அரங்கம் சொன்ன மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், எல்லா தலைவர்களுடைய மணிமண்டபங்களையும் நெல் அல்லது உணவு கிடங்குகளாக, உணவு தானியங்களுடைய கிடங்குகளாக ஆக்கி விடுங்க. உண்மையிலேயே அந்த தலைவர்களுடைய ஆன்மாக்கள் அமைதி பெறும், சந்தோஷப்படும். ஏன்னா விவசாயிக்கு உதவுவது என்பது நமக்கு நாமே, சும்மா பேர் மட்டும் நமக்கு நாமே திட்டம் வச்சுக்கிட்டா போதுமா? நமக்கு நாமே விவசாயிக்கு நம்ம என்ன உதவி பண்ணுறோமோ அது நமக்கு நாமே செய்யக்கூடிய உதவி. சோத்துக்கு தானே. அந்த சோறு இல்லாமல் எதுவுமே நடக்காது இல்லை. அப்போது நீங்கள் மணிமண்டபங்கள்லாம் பேசாமல் சேமிப்பு கிடங்களாக மாற்றுங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் தானே மாலை போடுறீங்க, நடுவில் போய் மாலை போட்டுவாங்க. அதுக்கப்புறம் அதை யாராவது திரும்பி பார்க்குறாங்களா? எந்த தலைவர் வேணாலும் வச்சுங்க, நீங்கள் குறிப்பிட்ட தலைவர்னு சொல்லலை, எந்த தலைவருக்கும் வச்சுங்க. அங்கே உணவு கிடங்குகளாக ஆக்குங்க. ஏங்க கன்னியாகுமரியில் கக்கூசில் கொண்டு போய் ரேஷன் அரிசி மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. உணவுக்கு அந்த உணவு என்பதை நாம் தெய்வமாக வழங்குகிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா பொதுவான மத வித்தியாசம் இல்லாமல் சொல்கிறேன். உணவு சாப்பிடும்போது இறைவனை நினைத்து சாப்பிடுவார்கள், அவரவர்களுடைய இறைவன். சாப்பிட்றது என்னென்னா, சாப்பிட்றதுக்கு முன்னால் இப்போல்லாம் அது பழக்கங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் இறைவனை நினைத்து போடுவாங்க. சில இதில் பழக்கங்கள் இருக்குது. கொஞ்சம் சாப்பாடு எடுத்து அப்படி வைப்பாங்க ஓரமாக. அது எதுக்கானா, எறும்பு மற்ற உயிரினங்கள் அதை சாப்பிட்டு போகணும். அது ஒரு வகையான அன்னதானம். இப்படியெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டு பாரம்பரியம் இருக்கிறது. நான் மத ரீதியாக பேசலை, இந்து மதத்தில் இருந்தது. நான் திருப்பி சொல்கிறது, இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களெல்லாம் யாரும் ராபர்ட் லைவ் சித்தப்பா பையன் இல்லை. இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் யாரும் பாபர் அக்பருடைய சொந்தக்காரங்க இல்லை. இவர்கள் நமது சகோதரர்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மதம் மாறினார்கள். மதம்தான் மாறினார்களே தவிர இவர்களுடைய பழக்க வழக்கம் நம்ம ரத்தம், இதே ரத்தம்தான், இதே இனம்தான். அப்போது நீங்கள் மணிமண்டபங்களையெல்லாம் சேமிப்பு கிடங்குகளாக்குங்கள். அந்த தலைவர்களுடைய ஆன்மாக்கள் அமைதி பெறும், சந்தோஷம் அடையும். அதை விட்டுட்டு நீங்கள் விவசாயிகளை கவனிக்கிறது இல்லை. மாற்றுத்திறனாளிகள் போராட்டம்னா அவனை பிடிச்சி உள்ள வச்சிருது. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4.5 வருஷம் ஆகுது. இப்போ கூட இந்த உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், யாருடைய நலம் காக்கும்? ஞானசேகரன்களின் நலன் காக்குமா, இல்லை மக்கள் நலன், நிகிதாக்களின் நலன் காக்குமா? இப்படி வரிசையாக கேள்வி கேட்டுகிட்டே போகலாம் நம்ம. சரி, ஏன்னு கேட்டால் அது என்னவோ ஒரு அதிசயமாக குற்றம் செய்பவன், குற்றம் சாட்டப்பட்டவன், குற்றவாளி என கருதப்படுவன் பூரா பார்த்தா முக்கால்வாசி பேர் திமுக இல்லை திமுக சார்பாக இருக்கான். அதனால் மற்ற கட்சியில் யாருமே தப்பே பண்ணாமல் இருக்கான்னு சொல்லலை. எல்லா கட்சியிலையும் தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அது பொதுவான ஒரு சமுதாய சூழ்நிலையாயிடுச்சு. ரவுடியாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, ஏதாவது ஒரு கட்சியில் போய் முதல்ல மெம்பர் ஆகிடுறான். குறிப்பாக ஆளுங்கட்சியில். அதான் ஆளுங்கட்சியில் ஆகும்போது காவல்துறையுடைய சப்போர்ட் அவனுக்கு கிடைக்குது. அதனால் ஆளுங்கட்சிக்கு அதிகமாக போகிறான். இல்லை சில பேர் ஆளுங்கட்சியில் போனால் அவங்க சேர்த்துக்க மாட்டேன்றான். இல்லை இவனுக்கு எதிரியாக இருக்கிறவன் ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்துருப்பான். அப்போ அங்கே போய் இவன் சேர்ந்தால் வேலைக்கு ஆகாது. அப்போ வேற ஒரு கட்சியில் போய் சேர்றான். அது எந்த எதிர்கட்சி, அதிமுகவாக இருக்கலாம், விசிகாவாக இருக்கலாம், பாஜகவாக இருக்கலாம், சீமான் கட்சியாக இருக்கலாம், எங்கேயாவது. அதாவது நான் இது நடைபெறுகிறது. இதை தடுப்பதும் ரொம்ப கஷ்டம். வர்ற மெம்பர்லாம் அவனுடைய ஜாதகத்தையும் அவனுடைய இதெல்லாம் வரலாற்றெல்லாம் பார்த்துட்டு தான் சேர்க்கணுன்னா இன்டெலிஜென்ஸ் வச்சு கண்டுபிடிச்சி இது ப்ராக்டிக்கலாக நடக்காத காரியம். ஆனால் அது எப்படி குற்றம் செய்பவர்கள் எல்லாருமே ஒன்று. இப்போ கூட அண்ணா நகரில் பாருங்கள், முந்தானத்து இந்த எக்மோர் கோர்ட்லேருந்து புழலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவன் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் ராபர்ட்னு ஒருத்தன் கொலையாயிட்டான். அவனை கொலை பண்ண அந்த கைதிகள், அதாவது குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், இவங்களாம் கோர்ட்டில் அந்த ராபர்ட்டுமே ரவுடி, ஏதோ ரவுடி கேங் வார் அதில் போயிட்டான் சார். அவங்க எல்லாருமே ஹிஸ்ட்ரி ஷீட்டர் சார். அதான் சொன்னேன். அதனால தான் ரவுடின்னு பொதுவாக சொன்னேன்.
ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னா ரவுடிலேயே பெரிய ரவுடின்னு வச்சுங்களேன், மகா ரவுடி அப்படின்னு வச்சுங்க. அவனை அங்கேருந்து புழல் கூட்டு போகும்போது மோட்டர் சைக்கிளில் வந்து கஞ்சா பொட்டலத்தை தூக்கி வீசி எறிகிறான். அவன் பாருங்க, அவன் எவ்வளோ சுறுசுறுப்பானவங்க பாருங்க. ஏன் போய் புழலில் போய் செவத்துக்கு அண்ணாண்ட நின்றுட்டு இங்கேருந்து தூக்கி எறியணும், அங்கே ஒரு போலீஸ்காரனுக்கு லஞ்சம் கொடுத்து அவனை எடுத்துகிட்டு போய் இன்னாருக்கு கொடுன்னு சொல்லி கொடுக்கணும். இது வழக்கமாக நடக்கிறது. ஆமாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன் புழல் வரைக்கும் போனோம்? போகிற வழியில் இங்கேயே கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு வேலை மிச்சம். சரி, நாட்டுக்காக சேவை பண்ணுறாங்க இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ். பெட்ரோல் டீசல் போட்டுக்கிட்டு புழல் வரைக்கும் போகணுமா? எதுக்கு? இங்கேயே எக்மோர்லேயே கொடுத்துட்டோம்னா புழல் வரைக்கும் போகிற பெட்ரோல் டீசல் நாட்டுக்கு சேவை செய்கிறாங்கல்ல, அவங்க மிச்சப்படுத்துகிறாங்கல்ல, சேமிப்பு பண்ணுறாங்க. எங்கே போலீஸ் வேனுக்குள்ளே கஞ்சா பொட்டலத்தை தூக்கி போடுறான். அதை வந்து இந்த போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க. அவங்கள பிடிச்சி அடிக்கிறாங்க. யார்? கைதிகள். 20 போலீஸ்காரன் உள்ளே இருந்திருக்கான். இப்போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் போலீஸ்காரனுக்கு போலீஸ் வேனுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லை. போலீஸ் வேனுக்குள்ளேயே கஞ்சாவை தூக்கி விட்டேறிறான். அப்போ போதைப் பொருளுக்கு நான் அப்பாவாக சொல்கிறேன், போதைப் பொருள் பக்கம் போக வேண்டாம் ஐயா. நல்ல மத்திய சென்னை எழும்பூர்லேருந்து புழல் போகிற வழியில் மெயின் ரோட்டில் மோட்டர் சைக்கிளில் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸு ரவுடி பசங்க கஞ்சா பொட்டத்தை எடுத்து போலீஸ் வேனுக்குள்ளே வீசுகிறான். அதை தடுத்தா அங்கே உள்ளே இருக்கிற ரவுடி கொலை குற்றவாளிகள் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் வந்து போலீஸ்காரனை அடிக்கிறான், சட்டையை பிடிச்சி கண்ணாமுன்னான்னு கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். என்ன ஆட்சி நடக்கிறது? அராஜக ஆட்சி இல்லையா? நீங்கள் டிவியில் மட்டும் வந்து அப்பான்னு சொல்லிட்டா போதுமா? இப்போ நீங்கள் அந்த உங்களுடன் ஸ்டாலின், அது இப்போ வழக்காயிடுச்சு. அந்த ஸ்டாலின்ங்கிற பெயரை வந்து அதாவது யாருடைய பெயரையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு பிரதமருடைய படத்தையும் முதல்வருடைய படத்தையும் அந்தந்த திட்டங்களில் வந்து பயன்படுத்தலாம். இது நீதிமன்றம் சொல்லுது. அது லாஜிக்கான விஷயம். யார் அந்த காலத்தில் நேரு பிரதமராக இருந்ததுலேருந்து இன்றைக்கி மோடி வரைக்கும் யார் பிரதமரோ மத்திய அரசு திட்டமாக இருந்தால் அதுலேயே என்ன மத்திய அரசு திட்டமாக இருந்தால் நாங்கள் வந்து எதுக்கும் வந்து நாங்கள் எங்கள் ஸ்டிக்கரை ஒட்டிடுவோம். இல்லை ஒட்டும்போது ஸ்டாலின், உதயநிதி, முடிஞ்சால் இன்பநிதி பேரையும் இப்போ வந்துட்டார் மெட்ராஸுக்கு, அவரையும் போட்டு ஒட்டுவோம். சம்மந்தம் இருக்கா இல்லையோ? நான் என்ன சொல்கிறேன், மாநில அரசு நேரடியாக மக்களுக்கு நலத்திட்டங்களில் நீங்கள் தாராளமாக அந்த படத்தை போடுங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் யார் முதல்வரோ அவர் போடுங்க. ஸ்டாலின் இப்பொழுது முதல்வராக இருக்கிறார், போடுங்க. நீங்கள் மறைந்த தலைவர்னு போடணுன்னா நீங்கள் இந்த தேசத்துக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் மகாத்மா காந்தி. சுதந்திரமே வாங்கி கொடுக்கலன்னு இந்த திட்டம்லாம் வந்திருக்குமா? வந்திருக்காது. அப்போ காந்தி போட வேண்டியதானே? இந்த தேசத்துக்கு வந்து ஒரு சட்டம்னு ஒன்று ஏற்றி கொடுத்த அந்த குழுவுடைய தலைமையை வந்து அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர். எல்லா இடத்துலையும் அம்பேத்கர், ரேஷன் கடையில் கூட அம்பேத்கர் படம் போடுறீங்களா? ஆனால் சம்மந்தம் இருக்கா இல்லையா? ஈரோட்டு பெரியவர்னு அவர் படத்தை போட்டுருக்கீங்க. அதுக்கு என்ன சம்மந்தம் தெரியல. சொல்லியிருக்காங்க நாங்கள் எந்த மறைந்த தலைவர்களையுமே படத்தை போடலைன்னு சொல்லியிருக்காங்க திமுக. அவங்க போடலைன்னு சொல்லலை, உயர்நீதிமன்றம் போட வேண்டாம்னு சொல்லுது. போடலையா? ரேஷன் கடை திட்டத்தில் கலைஞர் படம் போடலையா? ஏங்க 2 மாதம் முன்னால் வரைக்கும் நானே கண்ணால் பார்த்துருக்கேங்க. நான் வந்து இதில் கலைஞர் படமா எம்ஜிஆர் படமா அண்ணாதுரை படமா நான் வந்து பிரித்து பார்க்கல. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, மறைந்த தலைவர்கள் படம் போடணுன்னா நீங்கள் மகாத்மா காந்தி அம்பேத்கரில் ஆரம்பித்து அவ்வளவு பேர் படமும் போட்டால் திட்டம்னு எழுதுறதுக்கு வார்த்தை கூட அங்கே வந்து இடம் இருக்காது போஸ்டரில். அப்போ அதனால் வந்து இது மத்திய அரசு திட்டமாக இருந்தால் பிரதமர் படத்தை போடுங்கள், இன்றைய யார் பிரதமரோ அவரை போடுங்கள். மாநில அரசு திட்டமாக இன்றைக்கு முதல்வராக இருப்பவர் ஸ்டாலின் போடுங்க, யார் முதல்வராக போடுங்க, அதை பற்றி சொல்ல. இது உங்களுடன் ஸ்டாலின் அதுக்கு கேட்குறாங்க. அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம்னு வச்சாங்களேன்னு. சரிங்க, நீங்கள் உங்களுடன் அப்பா, நலம் காக்கும் அப்பா அப்படின்னு வச்சுங்க, யாரும் கேட்க மாட்டாங்களே. இப்போ அம்மானா அடுத்தது அவங்கள அதிமுகவில் கேட்டிங்கன்னு சொல்லுவாங்க. அம்மான்னு நாங்கள் சொல்கிறது வந்து அம்மானா பொதுவாக எல்லாருக்கும் தான் வீட்டில் அம்மா இருக்காங்க. அம்மான்னு சொன்னால் என்ன? ஜெயலலிதாங்கிறது ஒரு உருவகப்படுத்தி தானே சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்பா அப்படின்னா ஸ்டாலின் நினைக்கிறோன்னு நினச்சிட்டு போகிறான். இல்லை எங்கள் அப்பா நான் பார்க்கும்போது அப்பா எங்கள் அப்பா அப்படின்னு நான் நினச்சிட்டு போகிறேன். ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ இந்த ஸ்டாலின்னு நீங்கள் வந்து பெயர் போடணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மக்களுக்கு நலத்திட்டம், இப்போ கூட அந்த நலம் காக்கும் திட்டம் பேசுகிறோமே, அதில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் நலம் காக்கும் திட்டம்
அதில் வந்து 4,44,000 சொச்சம் பேர் வந்து 985 வரை கணக்கு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 4,5 லட்சம் பேர் பயன்பெற்றார்கள். என்ன திட்டம்? முகாம்கள். அதில் வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தெல்லாம் பரிசோதனை பண்ணி ஏதாவது மருந்து ஏறி கொடுக்கறது, போகிறது வருது டாக்டரை வச்சு. ஒரே ஒரு நாளில் எவ்வளோ பேர்? தமிழ்நாட்டில் 4,5 லட்சம். நேற்று இன்னைக்கு காலையில் பேப்பரில் பார்த்தேன், மதுரை மாவட்டத்தில் மட்டும் 79,000 பேர் நேற்று வந்து நலம் அந்த முகாம்களில் பங்கு பெற்றார்கள்னு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார். நீங்கள் 4,5 லட்சம் ஒரு நாளைக்குன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி மக்கள் வச்சு ஒரு தோராயமாக சொல்கிறேன். 79,000 ஒரே ஒரு மாவட்டத்தில் மதுரை இல்லைன்னா 30 சொச்சம் மாவட்டங்கள் இருக்குது. அப்போது உங்களுக்கு என்ன வரும்? 20 லட்சம் பேர் வரும் ஒரு நாளைக்கு. 5, 8, 40 நாள், இல்லை மிஞ்சி போனால் 60 நாள். 2 மாதத்துலேயே நீங்கள் ஆட்சிக்கு வந்த 2021 வந்து கரெக்டாக இதை பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா முதல் 2 மாதத்துலேயே ரொம்ப அதிகபட்சம் 3-4 மாதத்துக்குள்ளேயே தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனத்தொகை பூரா வந்து இந்த நலம் பெற்று இருப்பார்கள் சார். அப்பவும் பண்ணாங்க சார், இல்லம் தேடி மருத்துவம் என்ற பெயரில் பண்ணாங்க சார். சரி, அப்போ இல்லம் தேடி மருத்துவம் எத்தனை பேர்? 8 கோடி பேர் பண்ணிட்டாங்களா? எனக்கு பண்ணலைங்க. 8 கோடியில் என்ன மட்டும் விட்டாங்க. உங்களுக்கு பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியாது. உங்களுக்கு பண்ணாங்களா? இல்லை சார். அப்புறம் எப்படி சொல்கிறீங்க? இல்லம் தேடி மருத்துவம் எத்தனை பேருக்கு பண்ணாங்க? எவ்வளோ நாளைக்கு பண்ணாங்க? ஓகே, 8 கோடி முடிஞ்சு போச்சா? நீங்கள் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 லட்சம் 20 லட்சம் பேருக்கு பண்ணியிருந்தா நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இந்தியா தாண்டி பங்களாதேஷ், பாகிஸ்தான், மியான்மர் வரைக்கும் முடிச்சிருக்கலாம் முகாம்களில். அவ்வளோ பேரையும் அவ்வளோ ஜனத்தொகையும் கவர் பண்ணியிருக்கலாம். எதுக்கு இந்த நாடகம்? 4 வருஷமாக செய்யாது. ஆட்சிக்கு வந்தவனும் கொஞ்ச நாள் ஒரு பில்டப்பு, அதுக்கப்புறம் நம்ம பூரா வந்து ஊழல், மோசடி, கொள்ளை, மற்ற கஞ்சா, ஜாஃபர் சாதிக்குகள், மெட்ஸு, இதெல்லாம் வந்து அதில் தான் நம்ம கான்சன்ட்ரேஷன். அப்புறம் வந்து கடைசியில் இந்த கடைசி 6 மாதமோ 8 மாதமோ வந்து இல்லை உங்களுக்கு வந்து இது அது பேர் என்ன, நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், உடன் பிறப்பே வா. ஏன் வரமாட்டேன்றானா? அவன் வெளியே இருக்கானா? அறிவாலயத்துக்குள்ளே வரமாட்டேன்றானா? ஏன் வா வா வான்னு கூப்பிடுறீங்க? கூப்பிடுங்க, நீங்கள் இப்போ எல்லா பீரியட்லேயும் கூப்பிடுங்கன்ற. இப்போ கூட மேடையில் வந்து இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மேடையில் ஒரு தேனி தங்கத்தமிழ்ச்செல்வன் அவரும் அங்கே அவர் எம்பி, எம்எல்ஏ வந்து மகாராஜன், இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு நலத்திட்டம். இந்த மகாராஜன்கிறவர் தான் சார் நலம் காக்கும் ஸ்டாலின் தான். நலங்கா அதில் தான் அதுக்கு செலவு வந்து அவர் எம்எல்ஏ பண்ணியிருக்கார் போல இருக்கு. இது வழக்கமாக திமுகவில் அது எப்போவுமே ஐயா கருணாநிதி காலத்திலேருந்து அந்த கொள்கை தான். வரவுக்கு கை கொடுப்போம், உறவுக்கு இல்லை, வரவுக்கு கை கொடுப்போம். வரவு வரும்போது வாங்கிப்பாங்க தலைமையில், செலவு வரும்போது ஜெகத்து வேலு பாலாஜி ஒரு பீரியட்லேயும் ஒரு இது செலவு பண்ணுறதுக்குன்னே ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். அப்படி சம்பாதிக்க விட்டால் தானே அவங்க செலவு பண்ணுவாங்க. எல்லாம் செலவே பண்ணியிருந்தானே பாக்கி பேர்லாம் வரவோ வாங்கி அவன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறான், நான் மட்டும் வந்து செலவு பண்ணணும்னா எப்படி ஒத்துப்பாங்க? யாரை வந்து நம்ம அதிகமான சலுகைகள் கொடுத்து சம்பாதிக்க அளவு பண்ணுறோமோ அவனை தானே நீங்கள் செலவு பண்ணுன்னு உரிமையோடு கேட்க முடியும். அது மொத்தம் திமுகவில் ஒன்வே டிராஃபிக்கு, இந்த வருமானம் மட்டும்தான். செலவு வந்து அவங்கவுங்க அந்த மாதிரி அந்த எம்எல்ஏ மகாராஜன் செலவு பண்ணியிருக்கார். செய்திகள், பத்திரிகை செய்திகள். அப்போ என்ன பண்ணிட்டாரு தங்கத்தமிழ்ச்செல்வன் எம்பி, அவர் அதிமுகலேருந்து ஓபிஎஸோட ஒத்து வராமல் வெளியே வந்தவர், ரைட்டு வந்தார். அவர் வந்து என்ன பண்ணார், தப்புன்னு அந்த சான்றிதழ் வந்து அந்த மகாராஜன் வர்றதுக்கு முன்னாலேயே அவர் அங்கே தான் எங்கேயாவது ஓரமாக நிற்கிறாரு, அவர் இல்லாமையே அதை அந்த பயனாளிக்கு கொடுத்துட்டாரு. இவர் கோவம் வந்துருச்சு, ஏன் காசு போட்டு செலவு பண்ணி விழா நடத்துகிறவன் நான், நீ வந்து பந்தாவா வந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டியேன்ற கோவத்தில் நான் வரதுக்கு முன்னால் யார் கொடுக்க சொன்னான் சார்? கடுமையான வார்த்தைகள் கூட இல்லை பயன்படுத்தினா இது ஆரம்பிச்சது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உடனே படா முட்டா பயல யார்? மக்கள் பிரதிநிதி, டில்லி பாராளுமன்றத்தில் தமிழனின் குரல் ஒலிக்கிறதுன்னு சொல்கிறாங்களே அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு தங்கத்தமிழ்ச்செல்வன், அவர் வந்து மகாராஜனை பார்த்து, யார் அவரும் சட்டமன்றத்தில் மக்கள் பிரதிநிதி, பொடா முட்டா பயலே, பதிலுக்கு அவர் பொடா முட்டா பயலே ராஸ்கல். ஆக மொத்தம்
அவங்க அவங்களுடைய அடையாளத்தை வெளிப்படையாக வந்து யார் என்ன குணாதிசயங்கள் அப்படிங்கிறத வெளிப்படையாக தெரிவிச்சிட்டாங்க.